மன்னாரில் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு நஷ்டம் தொந்தரவு ஏற்படலாம் என்ற வகையில் மன்னார் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட தடையுத்தரவுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தடையுத்தரவு அனுமதி வழங்கியிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனியமணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் அரசு திணைக்கள அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்காக இருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்த நிலையில் இருமுறையும் மக்களின் ஒன்றிணைந்த எதிர்ப்பால் அரசு திணைக்களங்கள் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் திருப்பி அனுப்பப்பட்டனர். இவ்வாறான நிலையில் நாளைய தினம் மீண்டும் குறித்த அரசு திணைக்களங்கள் மற்றும் ஒரியன் மினரல் நிறுவனம் ஆய்வுக்காக மன்னார் ஓலைத்தொடுவாய் மற்றும் தோட்டவெளி பகுதிக்கு வருகை தர உள்ள நிலையில் பொதுமக்கள் அணிதிரண்டு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் என அடையாளப்படுத்தி சிலரின் பெயர்கள் குறிப்பிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் போலீசார் தடையுத்தரவினை பெற்றுள்ளனர். குறிப்பாக சட்டத்தரணி செல்வராஜ் டினோஷியன், பிரகாஷ் மகிலா, அருட்தந்தை மார்க்கஸ், கிறிஸ்து நேசரத்னம், சந்திரதாஸ் ஐங்கரன், நேசன் லுஸ்தீன், அமிர்தநாதன், தட்க்ரூஸ், இமானுவேல் கலிஸ்டன், செபமாலி பிரான்சிஸ், ஆண்ட்ரூ மெக்ஷின் எனும் 10 பேருக்கு எதிராக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. குறித்த தடை உத்தரவின் கீழ் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் போராட்டம் மேற்கொள்ளலாம் என எந்த பொது நோக்கங்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படுத்தாத வகையில் மிக முக்கியமாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் ஒரியன் மினரல் நிறுவனத்தின் செயற்பாட்டிற்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் குறித்து அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பிலான பிரச்சார நடவடிக்கையின் போது மன்னார் மக்களுக்கு விருப்பமில்லாத கனியமணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க பகிரங்கமாக தெரிவித்த நிலையில் அவர் ஜனாதிபதியாகி ஒரு வருட காலப்பகுதிக்குள் கனியமணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கான கூர்ப்பு அறிக்கையை தயார் செய்வதற்கான நாளையுடன் 2வது முறை அரசு திணைக்களங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது.